ஆனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா சொல்றேன் 2 வருஷம், 3 வருஷம் விசால போயிடுறாங்க. 3 வருஷம், 4 வருஷம் சேர்ந்தா வீட்டுக்கு வராங்க. இந்த 3 வருஷம், 4 வருஷமா தன் மனைவிக்கு கணவன் மேல ரொம்ப ஆசையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஏக்கமா இருப்பாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வெளிநாட்ல இருக்கிற சூழ்நிலையினால கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்து வராங்க. அவரு 40 வயசு ஆகுது. ரொம்ப நாள் சேர்ந்து எங்க போறாரு? பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமா இருக்க போறாரு. ஆனா அவருக்கு தெரியும். என்ன தெரியும் அப்டின்னா, நம்மளால வந்து மனைவிய நீண்ட நேரம் தாம்பத்தில ஈடுபட முடியாது. முடியல அவரால இப்போ. முடியாது. ஏன்னா அவரு அங்க வந்து கைப்பழக்கம் பண்ணியிருப்பார், தண்ணி அடிச்சிருப்பார் வேதனையில, உடம்பு வீணா போயிருக்கும். அதால அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் 40 வயசு ஆகுது. ரொம்ப நாள் சேர்ந்து என் மனைவிகிட்ட நானு செக்ஸ் பண்ண போறேன். ஆனா நாங்க போனாலும் இருப்பது 1 மாதமோ, 2 மாதமோ. ரிட்டர்ன் விசாவுல நெறைய பேர் வருவாங்க. ஆமா. ரிட்டர்ன் விசாவுல வருவீங்க. 1 மாசம் வருவீங்க, 2 மாசம் வரைக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? உசுப்பேத்தி விட்டுட்டு, கெளப்பி விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த கெளப்பி விட்டுட்டு போற வரைக்குமாவது 2 மாசமாவது ஜாலியா இருக்கணும் இல்லையா? அப்படி ஜாலியா இல்லாதவங்க கேள்வி தான் இந்த வெளிநாட்டில துபாயில இருக்கிறவர் கேள்வி கேட்குறாரு. ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப நாள் சென்று போறேன். என் மனைவிய நீண்ட நேரம் செய்யணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அதுக்கு டேப்லெட் குடுங்கன்னு கேட்குறாரு.